இந்த உலகத்திலே வந்து ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த ஓவர் திங்கிங் தான். மனுஷனுக்கு இந்த ஓவர் திங்கிங் இருக்கு இல்லைங்களா? இந்த ஓவர் திங்கிங்கு ஒருத்தனுக்கு ஒரு ரகமாக இருக்கும். அவன் ஓவர் திங்கிங்லாம் வந்தால் அவன் ஒருத்தன் ஒன்று பண்ணின்னு இருப்பான். சில பேர் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக பேசி கட்டுப்படுத்திப்பாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணணுன்னே தெரியாமல் ஒரு 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 மாதிரி போகும் அந்த ஓவர் திங்கிங்கில் வந்து. ஸ்பெஷலாக வந்து இப்போ நான் எப்படின்னா வந்து நான் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன். நான் வந்து எதுவுமே வந்து ஒருத்தன் செத்து கிடந்தா கூட வந்து நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அப்படி இருந்தவன் நான். இப்பயும் அப்படி தான் இருக்கேன். ஆனால் சில விஷயம் வந்து நம்மளை வந்து இந்த உலகத்தில் வந்து வேறு வழியே இல்லை. நீ யோசிச்சு தான் ஆகணும். நீ தூங்கவே கூடாது. 12 மணி ஆனால் சரி, விடிய ஆனாலும் சரி, நீ யோசிச்சு தான் ஆகணும். முடிவு எடுக்கணும். ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இருக்கிறத வந்து அப்படியே குத்தி குடஞ்சி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அப்படியே உன்னோட மூளைக்குள்ள வந்து நீயே சாவணும். அந்த அளவுக்கு வந்து இந்த ஓவர் திங்கிங் வந்து நம்ம பண்ணிவிடும். சம்டைம்ஸ் எனக்கெலாம் வந்து ஓவர் திங்கிங் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், யாராவனுங்க பட்டாசு வெடிப்பானுங்க. இப்போ தான் வந்து எனக்கு ஓவர் திங்கிங் பேசும்போது தான் இந்த பட்டாசு வெடிப்பானுங்க. நானே வந்து தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஒரு மணி பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. 12:30 கிட்டத்தட்ட 1 மணி ஆக போகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, தூக்கம் வரலையே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது ஏதாச்சும் ஒன்று பேசலாம் அப்படின்ட்டு நினச்சி ஒன்று எடுத்து பேசும்போது தான் இத்தனை நேரம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. இப்போ தான் வெடின்னு வெடிப்பானுங்க. எதுக்கு வெடிக்கிறானுங்கன்னு எனக்கும் தெரில. சத்தியமாக தெரில. இந்த நியூஸ் பார்க்கறது இல்லை. அதனால் வந்து இப்போ எதுக்கு வெடிக்கிறானுங்கன்னு தெரில. நான் பெங்களூரில் இருக்கேன். இங்கே பெங்களூரில் என்ன நடக்குதுன்றது கூட எனக்கு தெரில. உன்னை இந்த காவேரி தண்ணியை திறந்து விட்டானுங்களா, இல்லை திறந்து விட மாட்டேன்னு சொல்லி சந்தோஷமாக வெடிக்கிறானுங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் மேட்ச் நடந்து அங்கே ஏதாச்சும் ஒன்று நடக்குதான்னு கூட ஒன்றுமே தெரில. சரி விடுங்க, அதை விடுங்க. ஓகே, மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ எப்படின்னா நீங்கள் சும்மா அப்படியே, நான் வந்து இப்போ ஒரு தனியான ரூமில் இருக்கேன். ஒன்று எவ்வளோ நேரம் தான் நானும் ஃபோனை எடுத்து ரீல்ஸை பார்க்குறது, யூடியூப்பை பார்க்குறது, பாட்டி கேட்குறது, இப்படி பண்ணுறது. ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சுனாலும் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா பயமாக இருக்குது. என்னடா இது, எங்கடா இருக்கோம் நம்ம, ரொம்ப அமைதியாக இருக்கே, ரொம்ப தனியாக இருக்கே, எந்த உலகத்தில் இருக்கோம், ஒருவேளை உயிரோட தான் இருக்கோமான்ற அளவுக்கு டவுட் இருந்தது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வெடிக்கிற சத்தம், இல்லை இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று இந்த ஓவர் திங்கிங்லாம் வந்தால் தான் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஓவர் திங்கிங். ஓகே, கம் டு த பாயிண்ட்டு. ஸ்பெஷலாக எனக்கு வந்து ஓவர் திங்கிங் வந்தால் நான் என்ன பண்ணுவேன், பிடிச்ச விஷயத்த பண்ண ஆரம்பிப்பேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த நம்மளோட மைண்ட் செட்டை வந்து இந்த விஷயத்துலேருந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ நானும் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து ஒரு சில விஷயத்த பண்ணுவேன். எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து வண்டி ஓட்டுறது பிடிக்கும். அப்படியே ஜாலியாக வண்டி ஓட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் அப்படியே வந்து பைக்கில் போயிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா திடீர்னுட்டு வந்து இந்த இடத்துலையே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் ஒரு மலைப்பகுதியாக போயிட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு ஃபயர் கேம்பை போட்டோமா, டென்ட்டில் தங்கணுமா, அப்படியே அந்த குளிருக்கு வந்து நம்மளும் இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அப்படியே வரும்போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதை விட்டால் வந்து ஏதாச்சும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது, சும்மா வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் மாண்டேஜாக எடுத்து எடிட் பண்ணி பாட்டு போட்டு அப்படியே போடுறது, அந்த மாதிரி சின்ன விஷயம் வந்து பிடிக்கும். அதை விட்டால் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளான பர்சன்ஸ் கிட்ட பேசும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். எப்போவுமே வந்து மனசுலேயே நிறைய விஷயத்த போட்டு வச்சுக்கிட்டு, மண்டையில் போட்டு வச்சுக்கிட்டு அப்படின்றத விட, மனசு விட்டு ஒரு 4 பேர்கிட்ட, அதுவும் வந்து சும்மா ரேண்டமாலாம் பேசாமல் வந்து என்னைக்காச்சும் வந்து நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பர்சன்ஸ்ன்னு இருப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து நிறைய மெம்பர்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப க்ரூஷலாக வந்து 1-2 பேர்னு லைஃப்பில் வந்து ரொம்ப நம்பி ஒருத்தவங்க இருப்பாங்க. அது மாதிரி தான் எனக்கும். நானும் அந்த மாதிரி தான் வந்து எல்லார்கிட்டையும் பேசுவேன்.
அந்த டைமில் வந்து நம்ம சுற்றி யார் யார் இருந்தா அப்படின்னு ரொம்ப தனியாக இருக்கும்போது நம்மளை சுற்றி யார் யார் இருந்தா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் அவங்க விட்டுறேன் அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படி வந்து சொன்னோன்னா வந்து நம்மளே வந்து கஷ்டப்படுறோம். இதில் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களும் வந்து ஒரு மாதிரி பேசும்போது இன்னும் நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாலாம் இருக்கும். சரி அதெல்லாம் வந்து சின்ன சின்ன சப்ப மாட்டெல்லாம் எதுக்கு எடுத்து போயிட்டு கடைசியாக வந்து ஒரு ஹை எண்ட் பாயிண்ட் வரும் அங்கே பார்த்துக்கலான்ட்டு அதை அப்படியே அங்கே கட் பண்ணி விட்டுறது. அதை விட்டு சரி யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு குறிப்பிட்ட சென்டர்ஸ் இருக்கும். எனக்கு அப்படி வந்து என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் அப்படி இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? இப்போ ஸ்கூல் படிக்கும்போது ஒன்று, ஏரியாவில் இருக்கும்போது ஒரு செக்டார் பீப்புள், அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிக்கும்போது, அப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட் ஜாப் போகும்போது, அப்புறம் வந்து ஒரு செகண்ட் ஜாப் போகும்போது அப்படி அப்படி இப்படி இப்படின்னு இருந்தாங்க. ஆனால் வந்து எல்லாருமே கூட இருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது. அப்படி வந்து யாருமே வந்து கடைசி வரைக்கும் இருக்கிற பர்சன் நம்ம கூட சின்ன வயசுலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற பர்சன்ஸ்லாம் வந்தால் ரொம்ப ரேர். அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டைமண்ட் மாதிரி. ஸோ வந்து அதில் வந்து சில பேருக்கு ரேர். இப்போ என் லைஃப்லேயும் இருக்காங்க. ஆனால் வந்து நாங்கள் ரேராக எப்பயாச்சும் ஒரு 2 வருஷத்துக்கோ இல்லை வருஷத்துக்கோ ஒரு தடவை அந்த மாதிரி பீப்புளை நான் போய் பார்த்து பேசும்போதும் அதே அன்பு அதே பாசம். என்ன அவங்களுக்கு ஒரு ஒரு வேலை இருக்குது. ஸோ எல்லாமே அதில் பிஸியாக இருக்காங்க. இப்போ யாருமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. அப்படி இல்லைங்களா? இப்போ நான் அப்படி நினைக்கும்போது அவங்க சைட்லேருந்து இப்போ நினச்சி பார்த்தா என்னடா இவன் அப்படி இப்படின்ட்டு யோசிக்கலாம் இல்லையா? அதனால் வந்து எனக்கும் ஒரு விதமான வேலைகள் எல்லாமே பிரச்சனைகள் அப்படி இப்படின்ட்டு இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு செக்டார் பீப்புள். அதை தாண்டி இப்போது கரண்ட்டாக வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப வருஷமாக யார் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸுன்றது வந்து சும்மா ரேண்டமாக வந்து போய் பார்த்துட்டு 2 நாளில் பழகிட்டு நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் இல்லாமல் வந்து உண்மையாக வந்து பல வருஷமாக வந்து நம்ம கூடயே வந்து சந்தோஷத்தில் சோகத்தில் இந்த லூசுத்தனத்துலலாம் இருந்துட்டு நம்மளை யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும். முக்கால்வாசி விஷயம் வந்து இருக்கும்போதே அந்த அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளை அனலைஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து அதை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா முன்னாடியே வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒரு 4 வருஷமாக ஒரே இது ட்ராவல் பண்ணுறதுனால அந்த 4 வருஷமாக அவனுங்க கூடயே இருந்துட்டு ஸோ அதில் ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. அந்த 30-40 பேரில் ஒரு 15-20 பேர் வந்து நாங்கள் ஒன்றாவே சுற்றுற மாதிரி வேறு வழி இல்லை, அது அப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் கொஞ்சம் இருப்பாங்க. சரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு யாருக்காச்சும் வந்து ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தா இப்போ தான் வந்து இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, நம்மளே வந்து ஒரு மன உளைச்சலுக்கு இருப்போம். சரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கே, ஃபோன் பண்ணி பேசலாம், கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு சில பேர் வந்து அப்போ தான் வந்து ஏதோ கலெக்டருக்கு வேலைக்கு கைட்டிட்டு இருக்க மாதிரி கைட்டுன்னு இருப்பானுங்க, அவன் எடுக்க மாட்டானுங்க. சில பேருக்கு ஃபோன் பண்ணால் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குன்னு வேலையே விட்டுட்டு வேலையை தேடிட்டு இருப்பான். அவனுக்கு கால் அடித்தாலும் வேலை இருக்குன்னுவான். அதுவும் இல்லாமல் சில பேருக்கு அடித்தா வந்து எடுக்கவே மாட்டான். சில பேருக்கு அடித்தா வந்து அந்த ப்ரோக்ராம் இருக்குது, இந்த ப்ரோக்ராம் இருக்குது, மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்வான். சரி ஓகே, நம்ம இவனுங்களை யாருமே தப்பு சொல்ல முடியாது. நம்ம கஷ்டத்துக்கு தான் வந்து இவனுங்களுக்கு கால் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு போவோம் அப்படின்னு. சரி இதுதான் வந்து எப்படி இருக்கே, இப்போ எப்படி இருந்தாலும் இன்னொரு நாள் வந்து வரப்போகிறானுங்க, அன்றைக்கி அவனுங்களை அசிங்கமாக திட்ட போகிறான், இல்லைனா அவனுங்க என்னையை கேட்க போகிறானுங்க, இது இப்படி போயிடும். இது மாதிரி ஒரு செக்டார் போகும். சில டைம் வந்து மனசு உடஞ்சி வந்து இப்போ நான்லாம் எப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா சில பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசி பார்ப்பேன். இல்லைனா வண்டி எடுத்து தனியாக எங்கேயாச்சும் போகிறது, இல்லைனா தனியாக மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு எப்போது ரொம்ப கடுப்பாக இருக்குன்னா இந்த நைட் டைமில் தான். ஏன்னா வந்து பகலில் வந்து வேலை பார்ப்போம், பகல்லையும் இருக்கும், வேலை பார்க்கும்போது வேலை பார்க்குற மூடும் இருக்கும். ஒரு பக்கம் ஒரே மூளை தான் இருக்கும், ஆனால் வந்து ஒரு பக்கம் வேலையும் பார்க்கணும், ஒரு பக்கம் வந்து வேறு மாதிரியான பிரச்சனைகள் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். இன்னொன்று வந்து ஒன்று வரும். இது மாதிரி பல மல்டிப்புள் ஒன்று ஓடும். அது அப்படி இருக்கிற டைமில் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசுவோம். அப்படி இல்லைன்னா வந்து திடீர்னு நம்மளுக்கே தெரியாமல் வந்து சம் வெல்விஷஸ் நம்ம எதிர்பாராத நேரத்தில் வந்து நம்மளை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து கால் பண்ணி நம்மளை நலம் விசாரிப்பாங்க. திடீர்னு நம்மளுக்காக வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மாதிரியும் ஒரு செக்டார் போகும். இதெல்லாம் தாண்டி வந்து லைஃப்பில் வந்து ஒரு
இந்த யூனிவர்ஸோட மிராக்கிள் அப்படின்ட்டு பார்க்கும்போது என்னன்னா, எனக்கு ஒரு சில டைம்ல நடந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னா வந்து ஒரு மாரி பக்தி வந்துரும். அது எல்லாருக்குமே வருமான்னு எனக்கு தெர்ல. ஒரு மாரி வந்து கடவுள் நம்பிக்கை வந்து ஜாஸ்தி ஆயிடும் அந்த டைம்ல வந்து. ஏன்னா வந்து எல்லாருமே நம்பி வந்து சோர்ந்து போயிருப்போம். ரொம்ப ஏமாந்து ரொம்ப சோர்ந்து போயிருப்போம். ஒரு கட்டத்தில யார நம்புறது? யார்கிட்ட பேசுறது? நம்பளே வந்து சும்மா எல்லாரையுமே கூப்ட்டு நம்ப கஷ்டத்த வந்து பேசிட்டு இருக்கோமே! நம்பளுக்கே ஒரு மாரி ஆக்வர்டான ஒரு ஃபீலிங்க தாண்டி வந்து இனிமே வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ப கஷ்டம், நமக்கான ஒரு விஷயத்த நம்ம தான் ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு கட்டம் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு மாரியான ஒரு என்ன சொல்றது? ஒரு மாரியான ப பக்தி முத்திடும். அது மாரி வந்து எனக்கெல்லாம் முத்திடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், இப்ப எனக்கெல்லாம் வந்து பக்தி முத்திடுச்சுன்றதே யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா, என் கூட இருக்கிறவனுங்களுக்கும் வந்து நான் வந்து ரொம்ப சம்டைம்ஸ் டிவைனா போறது வந்து நான் டிவைனா போய் பார்த்த பெர்சன்ஸ் வந்து கம்மி. ரொம்ப கம்மி. ஆனா வந்து ஒரு சில பேருக்கு தெரியும். நான் வந்து யாருக்குமே தெரியாம தான் ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டுருப்பேன். இந்த மாரி விஷயத்தலாம் வந்து யாருக்குமே தெரியாம தான் பண்ணிட்டுருப்பேன். ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சுன்னா, போயிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருவேன். இப்போ வந்து சில பேர் இப்போ உங்களுக்கு இப்போ ஒருத்தருக்கு இருக்கும் இல்லையா? சர்ச்சு போவாங்க, கோயில் போவாங்க, மாஸ்க் போவாங்க. அது மாரி வந்து நானும் வந்து சம்டைம்ஸ் மாஸ்க் போவேன், இல்ல தர்கா அப்படி போவேன். போயிட்டு அப்படி தனியா உட்காரும்போது வந்து ஒரு மாரி இருக்கும். அந்த உள்ள என்டர் ஆகும்போதே வந்து ஏதோ ஒரு ஹோப் இருக்கும். நம்ப வந்து இப்போ சிலது நல்லது நடக்குது, நடக்கல அதெல்லான்ற தாண்டி வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சுப்போம் இல்லையா? இப்ப கடைசியா வந்து ஒரு சில பேர் வந்து சில விஷயத்து மேல நம்பிக்கை வைப்பாங்க. சில மனுஷங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க. எல்லாமே வந்து ஒரு மாரி சோர்ந்ததுனால வந்து கடைசியா யார நம்புறது தெர்ல. கடவுள் ஒருத்தர் இருக்காரு அப்டின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அந்த மாரி ஒரு கடைசி நம்பிக்கையா அதுல ஒண்ணு போடுவோம். எல்லாருக்குமே கடவுள் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா வந்து டக்குன்னு உடனே வந்து எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட கேட்டுருக்க மாட்டாங்க. ரொம்ப நொந்து போய் ரொம்ப இதா இருக்கும்போது மட்டும் வந்து கடவுள்கிட்ட மோஸ்ட்லி போவாங்க. சந்தோஷமா இருக்கும்போது அதுக்கு வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணுவோம். அதே சேம் டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போதும் வந்து நான் அந்த மாரி தனியா போயிட்டு உட்காந்துட்டுருப்பேன். ஒரு 2, 3 இடத்துல ஒரு இன்சிடென்ட் ஹேப்பன் ஆயிருக்கும். இப்போ நான் வந்து சில டைம்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா, எங்கேயாச்சும் ஒரு ட்ராவல் எடுக்கும்போது யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து திடீர்ன்ட்டு ஒரு அகோரி ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். யாருன்னே தெரியாத ஒரு அகோரி வந்து வந்தாரு. வந்துட்டு அவர் எதுவுமே பேசல. அவர் பார்க்கும்போது ஒரு மாரி வந்து அவரு ரொம்ப வயசானவரு. அவரு வந்து இந்த சிவன வந்து வழிபடுறவருன்னு நெனைக்கிறேன். ஒரு கருப்பு கலர் துண்டு போட்டு நார்த் சைடுல ஒரு கருப்பு கலர் வந்து சம்திங் ஒரு கருப்பு கலர் குங்குமம் மாரி ஒண்ணு வச்சுக்கிட்டு, கருப்பு கலர் துண்டு கட்டிட்டு, ஒரு பழைய வேஷ்டி, ஒரு ஜர்க்கின் அது இதுலாம் போட்டு, தாடி போட்டு ஒரு மாரி இருந்தாரு அவரு பார்க்கவே. அவரு பாட்டுக்கு வந்தாரு. வந்துட்டு திடீர்ன்ட்டு வந்து எ என்கிட்ட பேசினாரு. பேசிட்டு அவரு பாட்டுக்கு ஏதேதோ சொல்ல ஆரம்பிச்சாரு. சும்மா இந்த ஆள் வந்து காசுக்காக தான் வந்து பேசுறாரு போல. ஏன்னா வந்து நெறைய அப்படி நடக்குது. சரி அப்படிதான் பேசுறாரு போல இருக்குன்னு நானும் வந்து விட்டுட்டேன். விட்டுட்டு சும்மா என் கையில அப்போ வந்து மோஸ்ட்லி ஜிபே தான் பண்ணுவேன். கையில வந்து சேஞ்சு அவ்வளோ இருக்காது. இப்ப நார்த் சைடு போனனால சேஞ்சு தேவைப்படும்னு எடுத்து வச்சிருந்தேன். ஒரு ரூ. 100 இருந்தது. ரூ. 100 எடுத்து அவர்ட்ட குடுத்தேன். அ சரி குடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போறோம். இது மாரி வந்து அங்க வந்து ரொம்ப அது வந்து குளிர் பிரதேசம். ஸோ நான் போன இடம் வந்து மணாலி போனது. அந்த இடத்துல வந்து சும்மா சுத்தி பார்க்கலான்னு போம்போது, நெறைய இடத்த பார்த்தோம். அங்க ஒரு ஒரு மடம் இருந்தது. அந்த மடத்துக்கு போய் பார்க்க போனேன். அப்போ பார்க்க போம்போது டைம் ஆயிடுச்சு. அங்க வந்து 6 மணி, 6:30 மணிக்கே ரொம்ப இருட்டிடுது. நான் என்னோட பிளான் எப்படி இருந்ததுன்னா, நைட்லாம் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருந்தா, பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தா, தங்க வேணாமே அப்படின்னு நெனச்சுட்டு, நான் வந்து சரின்னு சொல்லிட்டு நைட் டிராவல் பண்ணலான்னு போயிட்டு, அந்த மடத்துக்கு போய் சுத்தி பார்த்துட்டு இப்படி வந்தா, இருட்டிடுச்சு. வெளிய வந்தா செம்ம குளுரு. அங்க கால் கால் வைக்க முடியல. அந்த மாரி இருக்கு. ஜாக்கெட் இல்லாம நீங்க ஜெர்கின்ஸு, ஜாக்கெட்ஸு எதுவுமே இல்லாம வெளிய முடியாது. அந்த மாரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. என்னடா பண்றது? இப்ப நான் வந்து அங்க வந்து நடந்து தான் போனேன். வண்டியும் வந்து எதுவுமே இல்ல. என்ன பண்றது தெரியல. இருட்டா இருக்கு. என்ன பண்றது தெரியல. திடீர்னு இன்னொருத்தர் வந்தாரு. அங்க அந்த மடத்துல இருக்கிறவரு ஒருத்தர் வந்தாரு. வந்துட்டு
என்ன ஆச்சு? ஏன் எல்லாருமே கிளம்பிட்டாங்க, பூட்ட போறேன். நீங்க மட்டும் ஏன் இருக்கீங்க? அப்படின்னு கேட்டாரு. அவர்ட்ட நான் சொன்னேன். இது மாரி வந்து, "இல்ல நான் வந்து சென்னையிலேருந்து தமிழ்நாடுலேருந்து வரேன். இப்போ வந்து நாங்க நைட்ல இப்படி போலான்னு இருந்தோம். இப்போ வந்து எதுவுமே இல்ல. என்ன பண்றது தெரியல. இப்ப தங்கணும்னாலும் நான் எங்க போறதுன்னு தெரியல." அப்படின்னோனே, என்ன நெனச்சாரு தெரியல. அந்த மடத்துக்குள்ளேயே வந்து ஒரு நெறைய ரூம்ஸ் இருக்கு. திடீர்ன்ட்டு வந்து, "இந்த ரூம்ல போய் இன்னைக்கு நீங்க படுத்துட்டு காலையில எந்திச்சு போங்க" அப்படின்ட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு வந்து பயமா வேற இருக்கு. ஏன்னா வந்து ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம். நம்ம வந்து திடீர்ன்ட்டு வந்து இப்போ படத்துலலாம் வந்து நம்ம பார்த்துருப்போம்ல. நம்மகிட்ட பெருசா ஒண்ணுமே இல்ல. இருந்தாலுமே வந்து நம்மகிட்ட வந்து இருக்கிறது வந்து இந்த கிட்னியும், இருக்கிற கண்ணு, காது இவ்வளோ தான் இருக்கு. பெருசா ஒண்ணுமே இல்ல. எடுத்து ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. எடுத்தா வந்து நீ என்னைய வந்து வித்துடலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். வித்தாலும் எவ்வளோக்கு போகும்னு தெரியாது. அந்த மாரி. ஸோ ஒரு பயம் எடுத்தது. பட் இருந்தாலும் வேற வழி இல்ல. சரின்ட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில போயிட்டு அன்னைக்கு அங்க முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதோடனே காலைல எந்திச்சு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கேருந்து போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து லைஃபு சூப்பரா ஒரு மாரி நல்லா தான் போச்சு. அ அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் திருப்பியும் வந்து பல பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு இருக்கும்போது, நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கேன். ரொம்ப நொந்து உட்காந்துட்டுருக்கேன். அப்போ உட்காரும்போது திடீர்னு யாருன்னு தெரியல, ஒரு 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 45, 55 வயசு உள்ள ஒரு லேடி வந்தாங்க. அங்கேருந்து வந்தாங்க. அவங்களும் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்க போல இருக்கு. தெரியல அவங்க ஃபேஸ், சில பேர் ரொம்ப ப்ராப்ளம்ல இருந்தா, ரொம்ப டிப்ரஸ்ல இருந்தா ஃபேஸ பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அவங்களும் வந்து ரொம்ப டிப்ரஸ்ல இருக்காங்க போல இருக்கு. அவங்க 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 பாட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு தலையில கை வச்சுட்டு, "எதுவுமே கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற ஒரு ரூ. 50 என் கையில குடுத்தாங்க. "இல்ல, இல்ல எனக்கு காசுலாம் வேணாம்" அப்படின்னேன். "இல்ல இது வச்சுக்கோ, உனக்கு எல்லாமே சரியா போயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போனாங்க. தெரியல. இந்த மாரி வந்து சம்டைம்ஸ் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு லைஃப் ஓகேவாயிடுச்சு. இது மாரி வந்து லைஃப்ல வந்து நெறைய இன்சிடென்ட் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, ரொம்ப நொந்து போயிருக்கும்போது, ரொம்ப பிரச்சனையா இருக்கும்போது வந்து, நம்ம வந்து தேடி தேடி போயிட்டு நம்ப சோகத்த பகிர்ந்துக்கிறதுக்கு, நம்ப வந்து நம்ம கஷ்டத்த வந்து சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலான்னு போட்டு யோசிச்சு வந்து நம்ம நெறைய விஷயம் லூசுத்தனமா பண்ணுவோம். லூசுத்தனமா கிடையாது. உண்மைய சொல்லப்போனா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னே தெரியாம வந்து நெறைய பேருக்கு ஃபோன் அடிச்சு பேசுவோம். திடீர்ன்ட்டு நடந்து ஒரு ஒரு சந்தையே வந்து ஒரு 100 தடவ சுத்திட்டுருப்போம். டீ கடைக்கு போவோம். திரும்பி ஏதாச்சும் படிக்கலான்னு படிப்போம். திடீர்னு யூடியூப், ஃபேஸ்புக்கு இப்படி இப்படின்ட்டு ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்போம். படம் பார்த்துட்டு உட்காந்துட்ருப்போம். வேறு வழி இல்லாம எல்லாமே நம்ம வாண்டடா போட்டு என் மைண்டை டைவர்ட் பண்ணுன்ட்டு பண்ணி ஒரு கட்டத்தில இன்னும் ப்ரெஷர் ஆகுது. ஒரு சில மனுஷங்கள வந்து நம்ம லைஃப்ல வந்து சந்திக்கும்போது தான் வந்து நம்ம லைஃப் வந்து ஒரு கட்டத்துக்கு நகருது. ஸோ வந்து வர பிரச்சனையும் வந்து மனுஷனால தான் இருக்கும். மாறுற பிரச்சனையும் மனுஷங்களால தான் இருக்கும். ஸோ வந்து எந்த பிரச்சனையா லைஃப்ல இருந்தாலும் சரி, அமைதியா அப்படியே விட்டுருங்க. அது பாட்டுக்கு போகும். எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். ஸோ வந்து ரொம்ப போட்டு இந்த ஓவர் திங்க்லாம் வரும்போது, ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ்லாம் பண்ணிக்காம, அமைதியா இருங்க. முடிஞ்சா தூங்கிடுங்க. பிரச்சனை சரியாகுது, சரியாகல அதெல்லாம் வந்து நம்ம கையில கிடையாது. டைம் வில் ஹீல்.